Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட அஃபிலியேட்டட் லா காலேஜஸான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் லா காலேஜில் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு லா டிகிரிக்கான அட்மிஷன் ஆனது நடைபெற்று இருக்கு. இந்த நிலையில வீடியோ போடும்பொழுது நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸ் கேட்கறதுக்கான கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதில் வந்து ஒரு நாலு கொஸ்டின் வந்து ரொம்பவே ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதற்கான ஆன்சர்ஸ் வந்து இன்னைக்கு வீடியோவில் நான் கொடுக்க போறேன். அந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது ஒன்லி வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன். இப்போ வந்து எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்ற பட்சத்தில் ப்ரைவேட் காலேஜில் எனக்கு அலாட்மெண்ட் ஆகுமா சீட்டுன்னு கேட்டிருக்கீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நான் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் எல்எல்பி டிகிரிக்கு. ஆனால் வந்து யூஜி டிகிரியில் ஒரு அரியர் இப்போ 6th செம்மில் வந்துருச்சு. நான் வந்து 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு அப்ளை பண்ண முடியுமா? தேர்டாக பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வருமா வராதா? ஃபோர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட் வேகன்சி இருக்குது? இந்த 4 கேள்விக்கான ஆன்சரை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களில் பல பேருக்கு வந்து இந்த கொஷின் இருக்கலாம். ஏன்னா வந்து இது ரிப்பீட்டடாக வந்த கொஷின். இதற்கான ஆன்சரை வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷினாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் காலேஜ் கொடுக்கும்பொழுது, அதாவது 5 இயர்ஸ் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது ஒன்லி வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் 15 மட்டும்தான் வந்து ப்ரிஃபரன்ஸாக சூஸ் பண்ணி எழுதி அப்லோட் பண்ணேன். இப்போ வந்து என்னுடைய கட் ஆஃப்க்கு வந்து கவர்மெண்ட் கிடைக்கலன்ற பட்சத்தில் அவங்களே வந்து ப்ரைவேட் காலேஜ் எனக்கு அலோகேட் பண்ணி தருவாங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படி பண்ண மாட்டாங்க. இதுக்காக தான் நிறைய வீடியோஸ் நானும் போட்டிருக்கேன், மற்ற யூடியூபர்ஸும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு கம்மியான கட் ஆஃப் இருக்குது, கவர்மெண்ட்டில் கிடைக்காத நீங்கள் ஒரு ஊர்ஜிதப்படுத்திருப்பீங்க. அப்படி இருக்குன்ற பட்சத்தில் ப்ரைவேட் காலேஜும் மிங்கிள் பண்ணி எழுதுங்க ப்ரிஃபரன்ஸில், அட்லீஸ்ட் லாஸ்ட்டாக வச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா நீங்கள் ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலயமா நீங்கள் சேர்றீங்கன்னா அட்மிஷனு என்ட்ரன்ஸ் ஃபீஸே வந்து உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும். இதுவே நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலயமா போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக தான் ஆகும். 85,000 பெர் இயருக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து செமஸ்டர் ஃபீஸ் வரும். இதுக்கான ஸ்காலர்ஷிப்லாம் நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் லோன் போட்டு நீங்கள் படிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் உங்கள் கட் ஆஃப்க்கு வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் போட்டு தர மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் மிங்கிள் பண்ணி போட்டிருக்கீங்க, ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு கிடைக்கல, ஆனால் வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரைவேட் காலேஜ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு போட்டு தரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணணும். இப்போ வந்து யூஜி டிகிரியில் 6th செம்மில் ஒரு அரியர் வச்சுருக்கேன். நான் வந்து எல்எல்பிக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு யூஜி டிகிரி பண்ணுறீங்கன்னா அந்த யூஜி டிகிரியில் ஒரு அரியர் கூட இல்லாத நீங்கள் கிளியர் பண்ணாமல் தான் அந்த யூஜி டிகிரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதாக அர்த்தம். நிறைய பேர் வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாலே நம்ம வந்து அந்த டிகிரியை முடிச்சிட்டோன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. கோர்ஸ் கம்ப்ளீட்டட்னு இருந்து அந்த டியூரேஷனை வந்து தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு டிகிரி ஹோல்டர்னா அந்த ஒரு அரியர் கூட இல்லாத நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஒரு அரியரை நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஒரு டிகிரி ஹோல்டர். இது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். இத்தனை செமஸ்டரில் அரியர் இல்லாத பொழுது இந்த லாஸ்ட் செமஸ்டரில் மட்டும் ஒரு அரியர் வந்ததால் எல்எல்பி டிகிரிக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியல. அது சின்ன வருத்தமான விஷயம் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதுக்கான ரீவேல்யூஷன் போடலாம். செகண்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதலாம். இதை வந்து ரீவேல்யூஷன் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ரீவேல்யூஷன் வந்து உடனே போடலாம். எனக்கு தெரிஞ்சு சப்ளிமெண்ட்ரி அதுக்கான டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இதை முடிச்சிங்கன்னா அடுத்தது வந்து கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 31 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க டைமு. நீங்கள் என்ன பண்ணனாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமாக சேரலாம். அப்படி உங்களால் ரொம்ப ஃபண்டு எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் அதர் ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது அதர் ஸ்டேட்டில் வந்து ஃபீஸ் கொஞ்சம் கம்மி தான். தேர்டாக வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வருமா வராதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ரவுண்ட் வரும். தேர்ட் ரவுண்டில் வந்து மோஸ்ட்லி வந்து சீட்டு வந்து ப்ரைவேட் காலேஜ் தான் அலோகேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நேற்று வந்து செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆன மெரிட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு
சீட் அலாட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதில் வந்து என்ன வந்திருந்ததுன்னா, நான் நிறைய பேர் செக் பண்ணி பார்த்ததில் ஹை கட் ஆஃப் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கட் ஆஃப் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அதிலே வந்துட்டு அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பர்சன்டேஜில் கட் ஆஃபில் வந்து வச்சுருக்கவங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் தான் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இப்போ வந்து அந்த ப்ரைவேட் காலேஜ் அலோகேட் பண்ண காலேஜ் சீட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜ் அலோகேட் பண்ண சீட்டாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயும் வந்துட்டு எத்தனை பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க, எத்தனை சீட் வேகன்சி இருக்குன்றதை பொறுத்து தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் தேர்ட் ரவுண்டில் கட் ஆஃபில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்துட்டு சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ மெரிட்டில் பாஸ் ஆனவங்க சீட் வந்து யாராச்சும் அட்மிஷன் போகலன்னா அந்த சீட் வந்து யாருக்கு வரும்னா வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வரும். அடுத்தது தான் வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான சீட் வேகன்சி விடுவாங்க. ஸோ நேற்று யூனிவர்சிட்டி காண்டாக்ட் பண்ணி கேட்ட வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜில் மோஸ்ட்லி சீட் வந்து ஃபில் ஆகிடுச்சு, ப்ரைவேட் காலேஜஸ் தான் சீட் வேகன்சி இருக்குது, தேர்ட் ரவுண்டில் மோஸ்ட்லி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ப்ரைவேட் காலேஜ் தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. 4th கொஷனுக்கும் இதே ஆன்சர் தான், கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அக்யூரேட்டாக வந்து இத்தனை சீட் வேகன்சி இருக்குதுன்னு எந்த காலேஜை பற்றியும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது வந்து மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுறது தான், நம்மளுக்கு வந்து அது தெரிய போகிறதில்ல, யாருக்குமே வந்து இது தெரியாது. நம்ம வந்து யூனிவர்சிட்டி கேட்ட வரைக்கும், நம்ம வந்து அதை பற்றி மற்ற பேர்கிட்ட விசாரித்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் காலேஜ் சீட் வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு, 5 to 10 சீட்டு தான் அவைலபிலிட்டி இருக்குது. அதுவும் வெயிட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சில கொஞ்சம் ஹையாக வச்சுருக்கவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் காலேஜ் தான் மோஸ்ட்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன இவங்க நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னா நினச்சிக்காதீங்க, உள்ளதை மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா வந்து நான் சொல்கிற வீடியோ தப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப லோவாக வச்சுருக்கீங்க பர்சன்டேஜ்ன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ப்ரைவேட் காலேஜோ இல்லை அதர் ஸ்டேட்டோ இல்லை அதர் டிகிரியை சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். ஒரு சில பேர் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாங்க, தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அதாவது எனக்கு வந்து லா டிகிரி இல்லைனா லைஃபே இல்லாத மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படிலாம் இல்லை, லா டிகிரி இல்லைனா உங்களுக்கு லைஃபே இல்லைல்ல, உங்களுக்கு லா டிகிரி தான் வரணும், வேணும்னா அதுக்கான உழைப்பை நீங்கள் போடுங்க. இப்போ நீங்கள் 5 இயர்ஸில் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகலைன்ற பட்சத்தில் கவர்மெண்ட்டில், ப்ரைவேட்டில் வந்ததுன்னா நம்மளுக்கு ப்ரைவேட்லேயாச்சும் கிடச்சிதுன்னு ஏற்றுக்குங்க. ஏன்னா அந்த ப்ரைவேட் காலேஜில் கூட நிறைய பேருக்கு வந்து சீட்டை அலோகேட் பண்ண முடியல, அதுக்கான அப்ளிகேஷன் போகிறது கூட நிறைய பேரால் முடியறதில்ல. அதுதான் வந்து ஃபேக்ட்டு. உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கான மணி கூட கிடைக்கல, ஆனால் உங்களுக்கு அது போடுறதுக்கான மணி இருக்குது, ஃபண்ட் இருக்குது, இப்போ பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா எஜுகேஷன் லோன், ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் நிறைய வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இப்போ கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலாலும் அதர் ஸ்டேட்டில் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் இப்போ 5 இயர்ஸ் படிக்க போகிறீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஒரு டிகிரி எடுத்து படிங்க. அந்த டிகிரியில் வந்துட்டு இன்னும் ஹை பர்சன்டேஜ் எடுத்து கவர்மெண்ட்டில் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் கழித்து நீங்கள் வந்து இதே வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் லா டிகிரிக்கு அப்ளை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதுவே ஹையான கட் ஆஃப் தான். என்னென்னா லா டிகிரியை பொறுத்த வரைக்கும் மற்ற டிகிரியை விட, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங்கை விட லா டிகிரியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் வந்து சீட்டு கம்மியாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதற்கான காரணங்கள் என்னென்னன்றது எனக்கு தெரியாது. அதுக்காக தான் இவ்வளோ காம்படிஷன்ஸ் நடக்குது. இப்போ லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியான மார்க்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்து வச்சுருக்காங்க. நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து 90 above 85 above அப்படி நிறைய பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் படிக்கிறீங்க, எல்லாமே உண்மை தான். ஸோ வெக்ஸ் ஆகாதீங்க. உங்களால் இப்போ 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, கவர்மெண்ட்டில் கிடைக்கலனா ப்ரைவேட்டில் கிடைச்சா ஏற்றுக்குங்க. ப்ரைவேட்லேயும் கிடைக்கல, உங்களுடைய கட் ஆஃப் லோவாக இருக்குன்னா தனியாக மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமாக சேர ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா அதர் ஸ்டேட்டில் படிங்க. அப்படி இல்லைனா வேறு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு பிஏஓ இல்லை வந்து பிஎஸ்சியோ இல்லை வந்துட்டு பிகாமோ இது ஏதோ ஒரு யூஜி டிகிரி எடுத்து 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லா டிகிரிக்கு மறுபடியும் நீங்கள் வரலாம். இதுவே வந்து 3 இயர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா
எதனா அரியர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் கூட நீங்கள் வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் சீட் கிடைக்கலையோ தயவுசெய்து வருத்தப்படாதீங்க. லா இல்லைனா லைஃபே இல்லைன்னுலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் லா படிக்கணும்னா அதற்கான ஸ்டெப்பை நீங்கள் தான் முன்னாடி எடுத்து வைக்கணும். மனசு யாருமே விட்டுறாதீங்க. யாருக்கெல்லாம் லா டிகிரிக்கான சீட் அலாட்மெண்ட் ஆகிட்டு இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது நிறைய பேருக்கு வந்துட்டு அட்மிஷன் கிடைச்சிருக்கு, இருந்தாலும் வந்து அந்த சந்தோஷம் மைண்டில் இல்லை. ஏன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு கமெண்ட் பண்ணுறாங்க, என்னால் முடியல, எனக்கு வந்து என்னுடைய லைஃபே வந்து லா டிகிரி தான், எனக்கு லைஃபே இல்லை, அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மைண்டு ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ பயப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு லைஃப்பில் என்னவோ அதை வந்துட்டு ஃபேஸ் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஃபேஸ் எவ்ரி திங். ஓகேங்களா? ஹாப்பியாக இருங்க. Thank you. Keep supporting.